சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இலங்கை தமிழர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த்குமார். இலங்கையிலே நடைபெற்ற இனப்படுகொலையை கண்டித்தும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அமைதி தருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தற்போது தமிழகம் முழுவதும் உள்ள எண்ணற்ற அகதி முகாம்களைச் சேர்ந்த இலங்கை தமிழர்கள் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தமிழகம் முழுவதும் பல்வேறு முகாம்களில் இருந்து வசித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்கள் ஆவார்கள். இவர்கள் முக்கியமாக முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்னவென்றால், இலங்கையிலே நடைபெற்ற அந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசாங்கத்தை சர்வதேசம் கண்டிக்க வேண்டும் என்பதும், தற்போது அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களுக்கான ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்காக நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பது இவர்கள் முக்கியமாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஏராளமானவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தமிழ் பெண்மணியிடம் நாம் பேசுவோம். வணக்கம் அம்மா, நீங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலமா என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க? மிக முக்கியமா தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் முடிந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இப்பதான் மிக மெதுவான நகர்வுகள் சர்வதேச ரீதியில முன்னெடுக்கப்படுது. அதாவது முள்ளிவாய்க்காலில் எங்களோட ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள் உண்மையில அங்க முள்ளிவாய்க்காலில் மட்டுமில்ல, இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் மட்டுமில்ல இன்றைக்கு வரைக்கும் அங்க திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை நடந்தேறிக் கொண்டிருக்கு. அதுக்கு பல்வேறு வகையான சாட்சியங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. நாங்களே அதுக்கெல்லாம் ஒரு சாட்சி தான். இன்றைக்கு அந்த நாட்டில் வாழ இல்லாம நாங்க இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் அங்க நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலை, திட்டமிட்ட ரீதியில நடத்தப்படுற இனப்படுகொலை தான். இதை உலக நாடுகள் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. இலங்கையை உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்காம இருக்கிறது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையா இருக்கு. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்? உலகத்துல எத்தனையோ நாடுகளுக்கு போர்க்குற்றங்களை உடனடியாக விசாரிச்சு அதுக்கு தகுந்த தீர்வு கொடுத்திருக்கிறாங்க. இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும், இனப்படுகொலை என அறிவித்து ராஜபக்சேவை தண்டிக்க வேண்டும் என தமிழகம் முழுவதும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நாங்க மனசுக்குள்ள செய்ய நினைச்சதை செய்ய முடியாம இருக்கிறோம். ஏன்னா நாங்க இங்க ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். ஆனா எங்களால் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்க முடியும். இது நீத்து போக கூடாது. இந்த உணர்வு இது ஒரு ஆரம்பம். இது தொடர்ந்து ராஜபக்ச தண்டிக்கப்படும் வர முன்னெடுக்கப்படணும். அது அவங்களோட கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படாத வகையில தொடர்ச்சியான அரசியல் ரீதியான சட்ட ரீதியான போராட்டங்களூடாக ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்கிற வரை இந்த போராட்டம் தொடரணும் என்றதுல நாங்கள் தொடர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். உங்கள் தகவல் நன்றி. தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக இவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் இலங்கையில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் தொடர்ந்து மாணவர்கள் அறவழியில் போராடி கொண்டிருக்கின்ற அந்த மாணவர் எழுச்சி தொடர வேண்டும் என்பது இவர்கள் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமருடன் ஆனந்த்.